சிப்காட் தொழிற்பேட்டையை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் நாங்கள் அனைவரும் எடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு குடும்பம் கூட ஒன்னா ஒரு ஊர்ல கிடையாது. பாதி பேர் வெளியூர்ல தான் இருக்காங்க. லட்சக்கணக்கான குடும்ப தலைவர்களும் இளைஞர்களும் படித்து விட்டு வேலை இல்லாமல் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிப்காட் என்பது அது ஒரு நல்ல தீர்வு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டின்னு ஒரு இடம் இருக்கு. அது கடைகோடி, அதாவது வடக்கு பகுதியில. அதை தாண்டி 2 பஸ் ஸ்டாப் தான். ஒரு அரை மணி நேரம் தூரத்துல ஸ்ரீ சிட்டின்னு ஒரு தொழிற்பேட்டை நகரம் இருக்கிறது ஆந்திரால. அந்த ஸ்ரீ சிட்டியில யாருக்கு வேலை கொடுப்பாங்க தெரியுங்களா? 75% பேர் அந்த மாநில மக்களுக்கு தான் வேலை, வேற யாருக்கும் வேலை கிடையாது. வெளி மாவட்ட மக்களுக்கும் வெளி மாநில மக்களுக்கும் ஒரு 25% தான். அப்ப கூட வேலை எடுக்கும் போது அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்கள வேலையில எடுக்காம இருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த மக்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கான ட்ரைனிங்க கொடுத்து பயிற்சி கொடுத்து அந்த ஸ்ரீ சிட்டியில இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளையும் அந்த மாநில மக்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அந்த மாநில அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதே தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை வாக்குறுதியாக கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல. கண்டிப்பாக 75% தனியார் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அரசு தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும், அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வரும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றவே இல்லை, செய்யவே இல்லை. அப்ப எப்படி வேலை கிடைக்கும்? ஆனா கண்டிப்பாக நாம் இந்த பகுதியில முழுமையாக தருமபுரி மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவுடன் முதல்ல சிப்காட்ல எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து இந்த மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். அதற்காக அயராது பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகின்றேன்.